السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ما منعك أن تسجد إذ أمرتك قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்கிற தலைப்பில் தினந்தோறும் ஓதப்பட இருக்கிற, நாம் செவிமடுக்க இருக்கிற ஏதேனும் ஒரு திருமறை வசனத்தினுடைய பொருளோடும் விளக்கங்களோடும் அதனுடைய தப்சீர் பார்த்து வருகிற நாம் இன்றைக்கு ஓதப்படக்கூடிய ஆயத்துகளில் பெரும்பாலான ஆயத்துகள் சுமார் 2 பக்க அளவிற்கு இப்லீஸுடைய செய்திகள் இடம்பெற்றிருந்தது. ஆதம் இப்லீஸினுடைய துவக்கம் முதல் இறுதி வரைக்குமான நிகழ்வுகள் இருந்தது. இப்லீஸின் மூலம் ஏற்பட்ட ஃபித்னாக்கள் என்ன என்பதையும் அல்லாஹ் பட்டியலிட்டான். இன்றைக்கு ஓதப்படுகிற சூரத்துல் அராஃபினுடைய மிக முக்கியமான ரோல் இப்லீஸை பற்றிய செய்திகள். பாருங்கள், இப்லீஸினுடைய சில செய்திகளை பார்க்க வேண்டும். குறிப்பாக இறைவனுக்கு முன்னால் அவன் செய்த 2 சத்தியங்கள் குறித்து பேச வேண்டும். முதலில் இப்லீஸ் என்பது என்ன, அவன் எந்த இனம் சார்ந்தவன், அவனுடைய பெயர் என்ன, அவன் மலக்குகளா அல்லது ஜின்களா, அது குறித்து மார்க்க பார்வையில் விரிவு என்ன, அவன் செய்த குற்றம் என்ன, அவன் எதனால் நமக்கு எதிரியாகிறான், அவன் என்ன சத்தியம் செய்தான், இவ்வளவும் நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இப்லீஸ் என்கிற வார்த்தைக்கு இறைவனுடைய அருளை விட்டும் நிராசையானவன் என்று அதற்கு பொருள். இப்லீஸ் என்றால் அதனுடைய வரைவிலக்கணமே என்னன்னா, அஇஸ மின் ரஹ்மத்தில்லா, இறை அருளை விட்டும் நிராசையானவன் என்று பொருள். இப்லீஸ் என்பது பெயரா அல்லது அவனுடைய ஏதேனும் ஒரு தன்மையா என்பது கருத்து வேறுபாட்டுக்குள்ள விஷயம். இப்லீஸை பெயர் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அல்லாஹ் திருக்குரானின் பல்வேறு இடங்களில் எல்லோரும் சஜிதா செய்தார்கள் இப்லீஸை தவிர என்கிறான். ஒரு பெயரைத்தான், பெயர் சொல்லைத்தான் அப்படி சொல்ல முடியும். இங்கே ஒரு விளக்கம் புரிவதற்காக, இப்லீஸ் என்பது வேறு, ஷைத்தான் என்பது வேறு. அதாவது ஷைத்தான் என்பது பரவலான எல்லாத்துக்கும் சொல்லலாம். மாறு செய்யும் அத்தனை விஷயமும் ஷைத்தான் தான். ஷதன என்று சொன்னால் பஉத என்று அர்த்தம். அதாவது தூரமானவன் எல்லாத்துக்கும். மனிதர்கள்ல பூரா சைத்தான் இருக்கு, ஜின்னுகள்ல நிறைய சைத்தான் இருக்கு. இப்லீஸ் என்பது ஒன்றுதான். ஷைத்தான் என்பது நிறைய, எல்லாத்துக்கும் சொல்லலாம். அல்லாவே சொல்றான், மின் மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின், மனித ஷைத்தானுகள், ஜின் ஷைத்தானுகள், இப்படி நிறைய இருக்கு. மனிதர்கள்ல உள்ள மாற்றமாக செய்யப்படக்கூடிய யாருக்கும் ஷைத்தான்னு சொல்லலாம். சரி, வாருங்கள், இந்த இப்லீஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஒரே ஒரு ஆள். அந்த இப்லீஸ் எப்படிப்பட்டவன், அவன் எதுல உள்ளவன்? முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரியணும். மார்க்க அறிஞர்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்கிறார்கள். எல்லாரும் ஏகோபித்த அபிப்பிராயம் என்னன்னா, அல் உகலாஉ ஸலாஸா, அறிவுள்ளவர்கள் 3 பிரிவு தான். ஒன்று மலக்குகள், இன்னொன்று ஜின்கள், 3வது மனிதர்கள். இப்ப இவன் ஜின்னுகள்ல சேருவானா மலக்குகள்ல சேருவானா? நிறைய பேர் இப்லீஸை மலக்குகளில் உள்ளவன் என்கிறார்கள். நாம் கூட அப்படி நிறைய பேசுகிறோம் அல்லவா. ஒரு நேரத்தில் அவன் மலக்குகள்ல பெரிய வணக்கசாலியா இருந்தான், அப்படி இருந்தான், இப்படி இருந்தான், கடைசியில இப்படி ஆயிட்டான்னு சொல்றோம். அவன் மலக்குகளை சார்ந்தவர் என்கிறோம்.
அவன் ஜின்னினத்தை சார்ந்தவன் என்றும் வருகிறது. இப்லீஸ் சஜிதா செய்யவில்லை என்று சொல்ல வரக்கூடிய இடங்கள்ல குர்ஆன்ல அவன் ஜின்னினத்தை சார்ந்தவன், கான மினல் ஜின்னி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன் ரப்புக்கு மாறு செய்தான் வருது. அப்ப இது குழப்பமா இருக்கு. அவன் மலக்குகள்ல சேர்ந்தவனா இல்ல அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனா அப்படின்னு குழப்பமா இருக்கு. ஏன்னா வேற வேற இதா மாறுது. மலக்குகள் என்றால் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். சஹீஹ் முஸ்லிம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அறிவிப்பு, இன்னல் மலாயிகத குலிக்ன மின் நூர், மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். முதல்ல ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குகள், இதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்லீஸும் தன்னை சொல்லுகிறான் அல்லாஹுவை பார்த்து, இன்றைக்குத்தான் அது ஓதிய வசனம் இன்னைக்கு வந்தது, நான் ஆதமை விட சிறந்தவன். ஏன் சஜிதா செய்யலைங்கிற கேள்விக்கு அவனோட பதில், நான் ஆதமை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பிலே படைத்தாய், அவரை மண்ணிலே படைத்தாய். கலக்தனி மின்னார் வ கலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பில் படைத்தாய், அவரை களிமண்ணிலே படைத்தாய். அப்ப நெருப்புல படைச்சேன்னு அவன் ஒத்துக்கிறத பார்த்தா அவன் கண்டிப்பா ஜின்னினம் போல் தெரிகிறது. அவன் மலக்கு என்று சொன்னால் அவன் ஒளியால் படைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் வார்த்தையே வருது, நான் நெருப்புல படைக்கப்பட்டவன். அதுலயும் மின்னாரி சமூம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல. நல்ல முடிவான நெருப்பு, முடிவுற கொழுந்து விட்டெறிகிற நெருப்பு. மனிதர்களை ஆதமை மண்ணால் படைத்தான். மண் என்று வருகிறது, களிமண் என்று வருகிறது. தட்டினால் சத்தம் வரும் சுட்ட சட்டியை போல மின் சல்சாலின் கல் ஃபஹார் என்று வருகிறது. சரி, இப்ப இவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்றால் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கணும். இவன் மலக்குகளை சார்ந்தவன் என்றால் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கணும். இந்த இடத்தில் சில பேர் இவன் மலக்கா ஜின்னாங்கிற கருத்தை எல்லாம் சேர்த்து ஒன்னா ஒரு கருத்து சொல்றாங்க. ஓரளவு அது சரியாகப்படுகிறது. என்னன்னா, அவன் அசல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறதுக்கு முன்னாடி விண்ணிலே இருக்கிற மலக்குகள் ஜின்களோடு போர் செய்தார்கள். போர் யார் யாருக்கும்? ஜின்களுக்கும் மலக்குகளுக்கும். அப்ப மலக்குகள் வெற்றி பெற்று ஜின்களை சிறை பிடித்தார்கள். அந்த சிறை பிடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாகத்தான் இவன் வந்தான். யாரு? இப்லீஸ். அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்கல்ல மலக்குகள், அதுல இவன் இருந்தான். அப்புறம் சிறை கைதியாக வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா மலக்குகளை நெருங்க ஆரம்பித்தான். மலக்குகளிடம் எல்லாம் தெரிய ஆரம்பித்தான். இறைவனுக்கும் நெருங்கினான். எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா, கடைசியில அவன் ஜின்னில இருந்து ஜெயில், அதாவது சிறை பிடிக்கப்பட்டு வந்தவன்கிறத தாண்டி ஹத்தா கஅன்னஹு வாஹிதும் மின்ஹும், மலக்குகள்ல ஒருத்தனாவே போயிட்டான். எனவே ஒருத்தனாவே ஆகிற அளவுக்கு ஆயிட்டான். எனவே அவனை சில பேர் மலக்குங்கிறாங்க, சில பேர் அவனை ஜின்னுங்கிறாங்க என்கிற கருத்து பல பேரிடத்தில் ஏற்புடையது. அடுத்த விஷயம், அவன் செய்த குற்றம் பெரிய குற்றம் இரண்டு. இப்லீஸ் செய்த குற்றம், ஒன்னு அல் ஹசத் அலா ஆதம், இன்னொன்னு அல் கிப்ரு லி ரப்பி. ஆதமுக்கு முன்னால் பொறாமை கொண்டது ஒண்ணு, ரப்புக்கு முன்னால் பெருமை அடித்தது ஒண்ணு. அதனால் தான் மார்க்கறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் முதலாக ஏற்பட்ட பாவம், பெரும் பாவம் ரெண்டு தான். ஒன்னு பொறாமை, இன்னொன்னு பெருமை. இந்த ரெண்டும் ஆகவே ஆகாது. பூமியின் முதல் குற்றம் இந்த ரெண்டும். இப்லீஸின் மன்னிக்க முடியாமல் போகிற அளவுக்கு அவனுக்கு வியாபித்து விட்டது இந்த ரெண்டும். ஹசத் ஒன்று, கிபிர் ஒன்று. இதுல கிபிர்ல பெருமைன்னு சொல்றோம்ல, அதுல ரெண்டு வார்த்தை இருக்கு அரபியில. ஒரு வார்த்தை தகப்புர்னு பேர். ஒருத்தன்ட்ட உள்ள திறமைய வச்சு ஒருத்தன் அதை பெருமை அடிக்கிறான்னா அதுக்கு பேர் தகப்புர். இன்னொன்னு இஸ்திக்பார், அவன்கிட்ட தகுதியே இல்லை, இல்லாததை வச்சுட்டு பெருமை அடிக்கிறது. அதாவது இருக்கிறத வச்சுட்டு பெருமை அடிக்கிறது. ஒருத்தன் கல்வியாளன் தன் கல்வியால் பெருமை கொள்றான். ஒரு பதவியில, உயர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறவன் தன் பதவியால பெருமை கொள்றான். இதுக்கெல்லாம் தகப்புர்னு பேரு. உள்ளதை வைத்து பெருமை அடிக்கிறார்கள், அதுவும் கூடாது என்பது வேறு. இல்லாததை வச்சு பெருமை அடிக்கிறது, அதுக்கு பேர் இஸ்திக்பார். குர்ஆன்ல நிறைய இடத்துல இப்லீஸை பத்தி அல்லாஹ் சொல்றப்போ தகப்புர்னு சொல்லல, அவன் இஸ்திக்பார்னு சொல்றான். அவன் இல்லாததை வைத்து பெருமை அடித்தான். அபா வஸ்தக்பர் வ கான மினல் காஃபிரின்.
அவன் பெருமை அடிக்க தேடினான், இல்லாததை வைத்து பெருமை அடித்தான் என்று வருகிறது. இந்த இப்லீஸ் குறித்து நிறைய வார்த்தைகள் குர்ஆன்ல வேற வேற, இன்னக மினஸ் சாகிரின், நீ சில்ற அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். மினஸ் சாகிரின், நீ சிறுமைப்பட்டவர்களில் உள்ளவன், நீ சில்ற அப்படின்னு சொல்றோம்ல அது. இன்னொன்னு ரஜீம், நீ விரட்டப்பட்டவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரீது, கொஞ்சம் கூட ஒருத்தன்ட்ட நன்மையே இல்லைன்னா அவனுக்கு பேர் மரீதுன்னு பேர். முகத்துல ஒரு முடி கூட இல்லைன்னா அம்ரதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரீது என்கிற வார்த்தை அறவே நன்மை இல்லாதவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதுக்கெல்லாம் மேல நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, அவன் அதுவும் முபீன், அவன் பகிரங்கமான விரோதி. விரோதினா விரோதத்துல நிறைய இருக்கு. இவன் நிரந்தர விரோதி. நாமளும் இன்னொருத்தரும் சண்டை போட்டுக்கிட்டோம். என்ன விஷயத்துல? ஒரு இட விஷயத்துல. அந்த இடம் எனக்கு சொந்தங்கிற நானு, அவர் எனக்கு சொந்தங்கிறாரு. எங்க 2 பேத்துக்கு இடையில இந்த பகை எது வரைக்கும் இருக்குன்னு தெரியுமா? அந்த இடம் பஞ்சாயத்து ஆகிற வரையும், அல்லது விற்கிற வரையும், அல்லது ஏதாவது ஒரு முடிவு வர்ற வரையும், கோர்ட்டு தீர்ப்பு வர்ற வரையும். அதுக்கப்புறம் விரோதம் முடிஞ்சு போயிடும். யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போறதில்லை, வர்றதில்லை, என்னன்னா ஏதோ ஒரு விரோதம் கொஞ்ச காலத்துக்கு முடிஞ்சு போயிடும். நிரந்தரமாக இந்த உலகம் உள்ள வரைக்கும் விரோதம் என்பது இப்லீஸுடைய விரோதம். காரணம் என்ன? இந்த விரோதம் மறுமை வரை நீடிக்கும். அதைத்தான் அல்லாஹ் அதுவும் முபீன்கிறான். மறுமையில எந்திரிச்சு ஒரு ஹத்தீபு மாதிரி, பேச்சாளர் மாதிரி நின்றுட்டு தன்னால் வழிகெடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாலே அவன் உரையாற்றுவான். அந்த உரை குர்ஆன்ல இருக்கு. என்ன தெரியுமா? இன்னல்லாஹ வஅதுக்கும் வஅதல் ஹக்கி வ வஅதுக்கும், அல்லாவும் உண்மையான வாக்குறுதி கொடுத்தான், நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். நீங்க அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை விட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ணீங்க. அது நீங்க செஞ்ச தப்பு, நான் செஞ்ச தப்பு இல்லை. நான் உங்களை கூப்பிட்டா நீ ஏன் வந்த முதல்ல? அதனால என்னை திட்டுறதுக்கு முன்னாடி நீ உன்னை திட்டிக்கோ. நான் இப்போ உங்களுக்கு உதவ முடியாது. மறுமையில் இந்த பேச்சை அவன் பேசுகிற வரைக்கும் மனித சமுதாயத்திற்கு அவன் மிகப்பெரிய விரோதி. பாருங்கள் அன்பானவர்களை, இப்லீஸ் குறித்த முக்கியமான 2 செய்தி. இப்லீஸ் 2 சத்தியம் பண்றான். 2 சத்தியமும் வானத்திலே நடக்கிறது. முதல் சத்தியம் அவன் அல்லாஹ்விடத்திலே செய்கிற சத்தியம். அந்த ஆதமுக்கு ஏன் சஜிதா செய்யலைங்கிற உரையாடல் நடக்குதல்ல, நான் சஜிதா செய்யல, நீ என்ன நேரில் படைச்ச, நீ வெளியே போடா, எனக்கு கொஞ்சம் தவணை கொடுன்னு அவன் கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், உனக்கு தவணை உண்டு. வெளியே வர்றப்போ அவன் சத்தியம் பாருங்க, ஃபபி இஸ்ஸத்திக், இதான் முதல் சத்தியம். உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, யா அல்லாஹ் லஉஹ்தி என்னகும் அஜ்மஈன், நான் அத்தனை பேரையும் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உன்னுடைய களப்பற்ற கொஞ்சம் அடியார்களை தவிர மெஜாரிட்டியை பூரா வழிகெடுத்துருவேன். இந்த லஉஹ்வி என்னகும், நான் வழிகெடுப்பேன். அந்த உஹ்வி என்னகுங்கிற வார்த்தைக்கு என்ன தப்சீர்னு பார்த்தா, தப்சீர்கள்ல இந்த வார்த்தை எழுதுறாங்க, லஉஸய்யினன்ன லஹும் ஷஹவாத்திஹிம், மனோ இச்சையை பூரா, பாவத்தை பூரா நான் அழகாக்கி காட்டுவேன். இது ஒண்ணு. லஉஹ்வி என்னகும்க்கு இன்னொன்னு அர்த்தம், அவங்களுக்கு வசுவசாவை போடுவேன், சந்தேகத்தை போடுவேன். மார்க்கம் குறித்து, அல்லாஹ் குறித்து, மறுமை குறித்து, மன்னரை குறித்து நான் உள்ளத்துல சந்தேகத்தை போடுவேன். அப்ப இந்த 2ம் முதல் சத்தியத்தில் அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட சத்தியம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 2வது சத்தியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அல்ல, அவன் ஆதமுக்கு செஞ்ச சத்தியம். தடுக்கப்பட்ட மரத்துல போய் நீ கனியை சாப்பிடுன்னு அவரை தூண்டுறான். அவர் மாட்டேங்கிறார். என்ன பண்ணான் தெரியுமா? அல்லாவின் மீது ஆணையாகன்னு சொல்லி ஒரு பொய் சொன்னான், சத்தியம் பண்ணான். என்ன சத்தியம் பண்ணா? நீ மட்டும் அதை சாப்பிட்டேன்னா ரொம்ப இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், இப்படியே வருது. அதுக்கு முன்னாடி வார்த்தை சத்தியம். காசமகுமா, ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் சத்தியம் செய்தான். என்னன்னு? இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு நன்மையைத்தான் நாடுறேன். நீங்க சொர்க்கத்துக்குள்ள அந்த மரத்தோட கனியை சாப்பிடணும். ஒருவேளை நீங்க சாப்பிட்டு விட்டா அல்லாஹ் தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, இதுக்கப்புறம் உங்களுக்கு பசியை எடுக்காது, தாகம் எடுக்காது, உங்களுடைய அவுரத்து மறைவிடம் மறைக்கப்படும், லா ததுமா, தாகமே வராது. இதெல்லாம் சொல்றான். தெரிஞ்சுக்கணும், ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதுவரைக்கும் அல்லாஹ்வோட பேரை சொல்லி ஒருத்தர் பொய் சொல்லுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியல, அவங்க அனுபவப்படலை. அதுக்கப்புறம் தான் தெரியுது, 1000 பேர் அல்லா மேல சத்தியமா அல்லா மேல சத்தியமான்னு சொல்றான் சர்வசாதாரணமானு.
முதல்ல இப்லீஸ் செய்கிற போது அதுக்கு முன்னாடி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலே தெரியாது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கூட சத்தியம் பண்ணுவாங்களா? நம்பி விட்டார்கள். இப்ப இது 2வது சத்தியம், இவன் ஆதமுக்கு செஞ்ச சத்தியம். அன்பானவர்களே, முடிவுக்கு வருவோம். மனிதனுடைய இரத்த நாளமெல்லாம் அவன் ஓடுகிறான், அவன் இருக்கிறான் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளை ஈஸியா ஏமாத்திருவான். என்ன காரணம் தெரியுமா? நாம அவனை பார்க்க முடியறது இல்ல, அவன் நம்மளை பார்க்கறான். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹு. அவனும் அவன் கோத்திரமெல்லாம் உங்களை பார்க்கிறது, கெடுக்கிற எல்லாம் பார்க்கிறார்கள், நாம அவங்கள பார்க்கறது இல்லை. கடைசியாய் ஒரே ஒரு செய்தி. இப்லீஸை பற்றி இன்றைக்கு ஓதப்பட்ட சுமார் 2 பக்க அளவில் நீண்ட நெடிய வசனங்கள் இன்றைக்கு ஓதப்படுகிறது. அதுல கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மை கூப்பிட்டு சொல்லுகிறான், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும், அவன் உங்களை கெடுத்துற வேண்டாம், உங்களை ஃபித்னாவில் ஆழ்த்தி விட வேண்டாம். என்ன, கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி, சொர்க்கத்திலிருந்து அம்மா அத்தாவை வெளியே கொண்டு வந்தது அவன்தான், பெற்றோரை. என்சிழு அன்ஹுமா லிபாசகுமா, ஆடைகளை உறிஞ்சது அவன்தான். யுரியகுமா மின் சௌஆத்திகிமா, மறைவிடம் தெரிவதற்காக சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? இந்த மண்ணில் இப்லீஸ் செஞ்ச முதல் வேலையே என்ன தெரியுமா? ட்ரெஸ்ஸை கழட்டுறது தான், ட்ரெஸ்ஸை குறைக்கிறது தான், ட்ரெஸ்ஸை ஆபாசப்படுத்துறது தான். நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், ஆடை குறைப்பு எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கே இப்லீஸ் சத்தியத்திலே ஜெயிக்கிறான் என்று பொருள். ஆடை எங்கெல்லாம் ஒழுங்காக மூடப்படுகிறதோ பேணப்படுகிறதோ அங்கெல்லாம் சைத்தான் இப்லீஸ் தோற்று போகிறான் என்று பொருள். இப்லீஸினுடைய சத்தியம் ஜெயித்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொன்னது போல நிரந்தர விரோதியாக இருக்கிற அவனிடத்தில் விரோதம் பாராட்டியே வாழுவோம். அல்லாஹு தஆலா ஷைத்தான்கள் இப்லீஸ்களுடைய எல்லாவித தீங்கிலே இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.